சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை? ஏன் மாப்பிள்ள டாக்டர் பார்க்க போனீங்க? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் மாப்பிள்ள? நான் யார்கிட்டயும் எதுவும் கேட்காம சொல்லாம நேரடியா உங்ககிட்ட தான் வந்து கேக்குறேன். சொல்லுங்க மாப்பிள்ள. அத நான் சொல்றேன். நம்ம ஹாஸ்பிடல் போன தெரிஞ்சுதான்டா கேக்குறாங்க. தெளிவா சொன்னா அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரவணனை சுட்டப்ப புல்லட் தண்டு வரத்துல பட்டதுனால கொஞ்ச நாளைக்கு அவனால தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்கு. ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா கஷ்டம் தானே. அதான் வேற ஒண்ணும் இல்ல. இத பூமிகா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் சரவணன் தவிச்சிட்டு இருக்கான். ஆனா இதுல வருத்தப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ எதுவும் இல்ல. ஆமா கூடி சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏன் மாப்பிள்ள போய் சொல்றீங்க? எனக்கு எல்லாமே தெரியும். இத சரியாக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இல்ல உங்ககிட்ட யாரோ தப்பான தகவல் சொல்லிருக்காங்க. எனக்கு யாரும் சொல்லல மாப்பிள்ள. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனத நானே பார்த்து என்னன்னு அந்த டாக்டர்கிட்ட போய் நேர்ல கேட்டேன். அந்த டாக்டர் என்கிட்ட சரவண மாப்பிள்ளைக்கு என்னாச்சுங்கிறத எல்லாமே சொல்லிட்டாரு. இனிமே என்னத்தை மறைக்க போறீங்க ரெண்டு பேரும்? ஐயோ, இத நான் உங்க மாமா கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியலையே. தெரிஞ்சா உடைஞ்சு போயிடுவாரு. ஐயோ, டேய் அழுவுறாங்க பாடுறா, ஏதாவது சொல்லு. சமாளிடா. இதுல பயப்பட ஒண்ணுமே இல்ல. நம்ம ஊர்ல டாக்டருக்கா பஞ்சம். இந்த டாக்டர் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இவர் இல்லைன்னா என்ன, இன்னொருத்தர் போய் பார்க்க போறோம். நீங்க கவலைப்படாம இருங்க. எப்படி மாப்பிள்ள கவலைப்படாம இருக்க சொல்றீங்க? மாமாக்கு தெரியறத விடுங்க. ஐயோ, பூமிகாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா தெரியுமா? இனிமே மாப்பிள்ள மூலமா குழந்தை பெத்துக்க முடியாதுங்கிறது சாதாரண விஷயமா? ஐயோ, என் பொண்ணை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? ஐயோ, நான் அவளை எப்படி தேத்த போறேன்னு எனக்கு தெரியலையே. நான் ஏன் எங்க அப்பா அம்மா மேல இவ்வளவு கோவமா இருக்கேன்னு நீங்க எல்லாரும் கேட்டீங்களே. இப்ப தெரியுதா? உண்மையை சொல்றேன்னு சொல்லி என் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பி இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்காங்களே. அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாட சொல்றீங்களா? என் தம்பி வாழ்க்கையை நாசனமாக்கின ஒரே காரணத்துக்காக அவங்க கூட காலம் முழுக்க நான் பேசாம இருப்பேன். எல்லாம் போச்சு. இப்படி ஆயிட்டா எல்லார் மனசுக்கும் வேதனையா தான் இருக்கும். ஆனா அதை சரி பண்றதை விட்டுட்டு இப்படி சம்பந்தம் மேல பழிய போடாதீங்க மாப்பிள்ள. இப்படி ஒரு விபத்து நடந்ததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இதை எப்படி சரி பண்றதுன்னு மட்டும் பாருங்க. அப்படி கேளுங்க. எதுக்கு எடுத்தாலும் சும்மா சும்மா அப்பா அம்மாவை இழுத்துக்கிட்டே இருக்கணும். மாப்பிள்ள, நான் இப்படி சொல்றதுக்காக கோச்சுக்காதீங்க. நீங்க எப்படியாச்சும் மாப்பிள்ளைய ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு
சரி பண்றதுக்கு பாருங்க மாப்ள. இப்போதைக்கு நம்மள சுத்தி சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கிறதால அவர்கிட்டயும் சரி, பூமிகா அவந்திக்காகிட்டயும் சரி நான் சொல்லவே மாட்டேன். நீங்களும் யாரும் சொல்லிடாதீங்க. இத பாருங்க மாப்ள, செலவு பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் யாருக்கும் தெரியாம எப்படியாவது எங்கேயாவது புரட்டி தரேன். என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சா என்னால தாங்கிக்கவே முடியல மாப்ள. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மாப்ள. இப்படி அநியாயமா கோடி ரூபாய் விஷயத்த கோட்டை விட்டுட்டேனே. நம்ம கிட்ட வீடியோ இல்லைன்னு தெரிஞ்சா மாப்பிள்ள உஷாராயிடுவானே. இப்ப என்ன பண்றது? போனை எவன் அடிச்சிருப்பான்? அந்த ஏரியா பக்கமா போய் விசாரிச்சு பாப்போமா? சுமதி கிட்ட திருப்பி கேட்டா சண்டைக்கு வருவா. ஆனா இப்ப அந்த வீடியோ வெளியே போய் மாப்பிள்ள போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா எல்லாமே போயிடுமே. அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த போன் நம்ம கைக்கு வந்தாகணும். மாப்பிள்ள மாற்றதை விட நமக்கு முக்கியம் அந்த பணம். இப்ப எப்படி அந்த போனை கண்டுபிடிக்கிறது? ஐயோ, எங்க போயிட்டான்? பாத்ரூம்ல இருக்கானா? அப்போ மாப்பிள்ள குளிக்கிறான். இதை விட்டா நமக்கு நல்ல வாய்ப்பே அமையாது. நாம அனுப்பின வீடியோவை அவனே போன்ல வச்சிருப்பான்ல. தொலைஞ்சு போனதை போய் தேடி நிக்கிறத விட மாப்பிள்ள போன்ல இருந்து நம்ம போனுக்கு வீடியோ சென்ட் பண்ணிக்குவோம். லூசு பையன், இந்த காலத்திலேயே போனுக்கு பாஸ்வேர்ட் போடாம வச்சிருக்கான். எவனும் போன் எடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கையோ? என்ன எழவோ, சில விஷயம் நமக்கு சாதகமா தான் அமைது. நல்ல மாப்பிள்ள. முதல்ல அந்த வீடியோவை வச்சிருக்கானு பாப்போம். ஒருவேளை பயந்துகிட்ட அழிச்சிருந்தா? சூப்பர்யா, சூப்பர். என்னது ஃபேவரைட்ஸா? யோ, அப்பனை கொண்ட வீடியோவை ஃபேவரைட்ஸ்ல வச்சிருக்க? யோ, இது சும்மா சும்மா போட்டு பாப்பியா நீ? அவ்வளவு கொடூரமானவனா நீ? இதுக்காகவே உன்னை விடக்கூடாதியா? அனுப்புறேன்டி, அனுப்புறேன். கேக்குறேன், பதில் சொல்லியா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
இப்ப சொல்ல போறியா இல்லையா? என் போன்ல அப்படி என்னையா பார்த்த? ஏன் மாப்பிள்ள இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சும்மா வந்தேன், நீயும் இல்ல, பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். அதான் ஏதாச்சும் பாட்டு கேட்கலான்னு போன் எடுத்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. யோ, அடுத்த போன் எடுத்து பாக்குற, கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? உன்னால வெச்சாங்களா இல்ல செஞ்சாங்களாயா? என்ன மாப்பிள்ள, என்னமோ சொத்த கொள்ளடிச்ச மாதிரி அலற. மாப்பிள்ள, உன் போனை காப்பாத்த நீ தான் பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருக்கணும். என்ன திட்டி என்ன பிரயோஜனம்? அச்சோ, அவசரப்பட்டு வளரட்டமோ? இன்னும் அந்த வீடியோ எடுக்கலையே. இவன் பாஸ்வேர்டு போட்டு வச்சுட்டானா என்ன பண்றது? யோ, சூப்பர் ஐடியா கொடுத்தியா? முதல்ல நீ கிளம்பு. யோ, போன் சொல்றேன்ல. நல்ல வேலை, ஜம்பு இந்த வீடியோ பார்க்கல. உடனே இந்த வீடியோவை டெலிட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நானே மாட்டிப்பேன் போல இருக்கேன். ஐயோ, வீடியோ அழிக்கிறான் போல இருக்கே. கடைசி இருந்த வாய்ப்பும் போச்சு. இப்ப என்ன பண்றது? இனிமே வேற வழியே இல்லையே. அப்போ சுமதி போன் அடிச்சவன் எவன்னு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். என்னங்க, நல்லா இருக்கேனா? என்ன அப்படி பாக்குறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய வீட்ல இருந்த உமாவை நான் அப்படியே பாக்குறேன். அப்படியா? நல்லா இருக்கேனா? பழைய கலை அப்படியே மீண்டு வந்த மாதிரி இருக்கு. இங்க மட்டும் என்னமா? உங்களோட பழைய கம்பீரத்தை ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பாக்குறேன். ஏ உமா, சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமாங்க. நான் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? ரகசியமா? ம், உங்ககிட்ட இருந்தா? ம். என்ன ரகசியம் அது? சரி, சொல்லுங்க. நம்ம இந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி ஒரு விசேஷத்துக்கு கூட போல உமா. கவனிச்சியா? யாரும் நம்மளை தேடி வந்து சொல்லவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை. நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல எத்தனை விசேஷங்கள் நடந்துச்சு, ஆனா யாருமே நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. பணம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் மதிப்பு. எத்தனை விசேஷத்துக்கு நம்ம முன்னாடி நின்றுப்போம். இதான் நீங்க சொல்ல வந்த ரகசியமா? இது பாருங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பிட்டு இருக்கப்போ எதுக்கு இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? ஏன் இப்ப ஆறுமுகம் வந்து அவனோட தங்கச்சி கல்யாணத்துக்கு நம்ம கையால தாலி எடுத்து கொடுங்கன்னு மரியாதையா சொல்லிட்டு போனால, நம்மள கண்டுக்காதவங்கள ராஜாவே இருந்தாலும் நாம தூக்கி போட்டுறணும். நம்மள மதிக்கிறவங்கள கொண்டாடணும். அதான் உமா நானும் சொல்ல வந்த ரகசியமே. யாராவது அவங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட மாட்டாங்களான்னு நான் ஒவ்வொரு நாளும் மனசுல எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா யாருமே வரமாட்டாங்க. நான் மட்டும் என்னவா, நானும் கேலண்டர்ல முகூர்த்த நாளை பாக்குறப்பெல்லாம் யோசிப்பேன், யாராச்சும் பழைய மாதிரி நம்மள தேடி வந்து பத்திரிக்கை தரமாட்டாங்களா, ஏதாவது விசேஷத்துல போய் நிக்க மாட்டோமான்னு. இப்ப என்ன, ஆறுமுக ரூபத்துலதான் அது நடந்துருச்சுல்ல. வாங்க, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். முகூர்த்த நேரத்துக்குள்ள அங்க போய் சேரணும். இந்த பர்ஸ் என் கெட்டப்புக்கு செட் ஆகல இல்லங்க? பரவாயில்ல, பரவாயில்லையா? அப்போ ஓகே. அண்ணா வாண்ணே. வாங்க மச்சான், வா. கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கவா? இந்த மாதிரி என் தங்கச்சியை மாப்பிள்ளையும் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. மாப்பிள்ள அழகாவும் கம்பீரமாவும் இருக்கு. ஆஹா, விட்டா உங்க அண்ணன் கவிதையே பாட ஆரம்பிச்சிருவாரு. போலாமா? சரி சரி சரி, கிளம்பலாம் வாங்க. உமா, என்னங்க, ஏதாவது மறந்துட்டீங்களா? என்ன பணம் மறந்தீங்க? எடுத்துக்கிட்டியா? பணம் எடுத்துக்கிட்டேங்க. இருக்கு. இல்ல,
அன்னைக்கு ஆறுமுகம் நம்ம வீட்டுக்கு வந்தபோது ஆ, செலவுக்கு வச்சுக்கன்னு பணம் கொடுத்து அனுப்பிச்சோம். ஆமா. இன்னைக்கு கல்யாணத்துக்கு போறோம். வெறுங்கையோட போனா நல்லா இருக்காதுல்ல, ஏதாவது வாங்கிட்டு போனோம் இல்லையா, அதான். ஆமாங்க, சரிதான். என்கிட்ட 2000 ரூபாய் தான் இருந்துச்சு. அதை எடுத்து பர்ஸ்ல வச்சுக்கிட்டேன். எங்க நாம இப்போ பணமாவே கொடுத்துடலாம்ல? நல்ல ஐடியா, அப்படியே பண்ணிடலாம். ஆனா இதுதான் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு கொடுக்கற ரொம்ப குறைவான தொகை. மாப்பிள, பரவாயில்ல. அன்பால கொடுக்கறது எவ்வளவா இருந்தா என்ன? இது பாருங்க, அதுக்கு மதிப்பே கிடையாது. கையில இருக்கிற பணத்தை எல்லாம் இன்னொருத்தர் கொடுக்கற மனசு எல்லாருக்கும் வந்துடாது. வாங்க, ஆட்டோல வந்து ஏறுங்க. வாங்க. மச்சான், ஒரு நிமிஷம். நாங்க கல்யாணத்துக்கு போறோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா வந்து நிக்கிறீங்க. நீ சொன்னிய? ஆமா, பின்ன என்னங்க? நம்மள தாலி எடுத்து கொடுக்க சொல்லிருக்காங்க. பஸ்லயா போறது? ஆட்டோல போலாங்க. அப்படி போனதுன்னு கொஞ்சம் கௌரவமா இருக்கும். போய் ஜம்முன்னு இறங்கலாம். நீ சொன்ன அதான் நம்ம BMW. ஆமா, நம்ம சொகுசு வண்டி. வாங்குங்க. நிறுத்து. இதான் இடமே ஒரு மாதிரியா இருக்கே. பயப்படாத தோஸ்து, இது நம்ம ஹெட் குவார்டர்ஸ் தான். வா. அட என்ன தயங்கி வர? வா ஜம்பு. ஏய் பசங்களா, ஏய் சேரத்து போடுறா. சரி தல. ஏன் இப்படி சோகமாகற? கவலையே படாத, மேட்டர் முச்சிடலாம். உட்காருங்க. டேய், இன்னைக்கு யார் யார் எங்கெங்க செல்போன் அடிச்சீங்க? எல்லாருக்கும் லக்கு தல, யாரும் வெறுங்கையோட திரும்பல. இந்த பாருங்கடா, இவன் என் முன்னாள் கூட்டாளி, என் நண்பன், இப்பவும் என் தோஸ்து தான். நம்ம ஏரியால இவன் பொன்னாட்டி போன அடிச்சிட்டானுங்க. அதுவும் நம்ம ஏரியாக்குள்ள செல்போன் திருநவன் யாருன்னு காமிச்சு கொடுங்கடா. அதான் நான் உங்களாட வந்துக்கிறேன். என்னடா எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நம்ம நண்பன் தான்டா, பயப்படாதீங்க. என் கூட்டாளியா போயிட்டான். மத்தவங்களா இருந்தா கேட்டிருக்க மாட்டேன். நீ எத்தனை செல்போன் அடிச்சா எனக்கு நான் போயினே இருப்பேன். ஆனா இவன் செல்போன் இப்போ கிடைச்சாகணும். அதுல ஏதோ முக்கியமான மேட்டர்லாங்க தான்டா. அதுக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கோம். தம்பி, புரியுது தம்பி. சுற்றிருந்தாலும் பரவாயில்ல. உன் தொழில் திறமையை பாராட்டி நஷ்ட ஈடா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து போனை திரும்பி வாங்கிக்கிறேன். முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு தம்பி. போனை மட்டும் திரும்பி கொடுத்துருக்க ராஜாக்களா. என் கூட்டாளின்னு சொல்றேன், ஏன்டா தயங்குறீங்க? நான் தொழில் சொல்லி கொடுத்தவன், நான் கேக்குறேன், எனக்கே பதில் சொல்ல மாட்டீங்க? எத்தனை இல்லையான்னு சொல்லுங்கடா. சரிண்ணே, எந்த ஏரியால திருட்டு போச்சுன்னு சொல்லுங்கண்ணே. யார் கையில மாட்டுச்சுன்னு சொல்றோம். அதான் சொல்றாங்களே ஜம்பு, எங்க மிஸ் ஆச்சுன்னு சொல்லு. தம்பி, இந்த வலசரவாக்க லட்சுமி நகர் தெரியும்ல? என் சொந்தக்கார பொண்ணு கேம் விளையாடிக்கிட்டே நடந்து போச்சு. அதுக்கிட்ட தான் நீங்க பிடிக்கிட்டு போயிட்டீங்க. அப்புறம் என்னங்கடா சொல்லுங்கடா. தல, அத நான் தான் தல தட்டினேன். தம்பி, அந்த செல்போனை என்கிட்டே கொடுத்துருப்பா. வருமானம் போச்சுன்னு கவலைப்படாத. நான் உனக்கு அதுக்கு 10,000 ரூபாய் தரேன். அச்சோ, 10,000 ரூபாய் போச்சே. காலைல தானே எங்க அண்ணன் ஒருத்தருக்கு 4,000 ரூபாய் கொடுத்தோம். யாரா? நம்ம ஏரியாவிலேவா? ஆமா தல, அந்த ட்ரைசைக்கிள் ஓட்டுறாருல சங்கிலி, அவர் தான் தல. நண்பா, ஜம்பு நீ பயப்படாத, அவனை நம்மளுக்கு தெரிஞ்சு வந்தான். அவனை புடிச்சு வாங்கிடலாம். தம்பி, அந்த சங்கிலி கொடுத்த 4,000 ரூபாய் கூட திருப்பி கொடுத்துடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. போன் வந்தா போதுப்பா. என்னண்ணா இப்ப வந்து பணமழைய பொழிறீங்க? அதுல ஒரு சிக்கலாச்சனே. சிக்கலா? என்னடா ஆச்சு? அவரை சாயந்தரம் பார்த்தனே. அந்த போன் அவர் முதலாளிக்கு கிஃப்டா கொடுத்துட்டாரா. முதலாளியா? யாருப்பா அந்த முதலாளி? அந்த முதலாளி கிட்ட போய் திருப்பி போய் வாங்கிட்டு வர சொல்லு. அதானே, பக்கத்து தெருல புதுசா இஸ்திரி கடை போட்டிருக்காங்கல்ல, அவங்க தானே. அவங்க பேரு கூட ஏதோ உமானே. இஸ்திரி கடை உமாவா? அந்த பக்கத்து தெருவுல பூசாப்புல ஒரு அம்மா இஸ்திரி போட்டுக்கிட்டு இருக்குமே, அவங்களையப்பா சொல்ற? அட ஆமாண்ணே, ஏதோ புதுசா ஹாஸ்பிட்டல் ஹோட்டல்னு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்களா. போன் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களா. உடனே அவர் தூக்கி கொடுத்துட்டாரா. ஐயோ,
யார் கைக்கு போன் போக கூடாதுன்னு நினைச்சிடும் அவங்க கைக்கு போக வச்சுட்டீங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? போன உமா கையில இருந்து புடுங்கி ஆகணுமே, இல்லன்னா எல்லாரும் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுமே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ போச்சே. என்னங்க இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.